தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 3வது வாரம் புதன்கிழமை இந்த காலை பொழுதுல இந்த காணொளியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய அன்பும் இரக்கமும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசுவிடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே இந்த நாளை கொடுத்த எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் பெயரை சொல்லி நாம் துதிப்போம், ஆராதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. Praise the Lord, praise the Lord. Hallelujah, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, 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 நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. நன்றி சொல்லுவோம். என் அன்பு இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நேற்று தினத்திற்காக நன்றி. நேற்று தினம் முழுவதும் இதோ இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்வில் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ததற்காக நன்றி அப்பா. நேற்று தினம் முழுவதும் வானதுதர்களை எங்களோடு அனுப்பி முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை பாதுகாத்தமைக்காக நன்றி இயேசுவே. நல்ல உணவு கொடுத்து ஆசீர்வதிக்காக நன்றி அப்பா. நல்ல இருப்பிடம், குடிநீர், எங்களுக்கு போதுமான தேவையான எல்லா உதவிகளும் கொடுத்து நீர் ஆசீர்வாதம் கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறேன். இந்த புதிய நாளிலே நாங்கள் பார்க்கவும், உம்மை பற்றி நினைக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும் கூடிய அந்த ஆசையை, ஆற்றலை எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி இயேசுவே. இயேசுவே, நாங்கள் கேட்க முன்பாகவே எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, என்னை விட்டு உங்களால் பிரிந்து எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் நிச்சயமாக வெற்றியின் பாதையில் முடியும் என்று நான் நம்புகிறேன் இயேசுவே. அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே இந்த காணொளி கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். இன்றைய நாளிலே பிரிய அன்பு இயேசுவே, இவருடைய உடலுக்கு உடல் சுகத்தை தாரும். சோர்வுற்ற இவருடைய உள்ளங்களை தேற்றி குணப்படுத்தணும். இவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதித்தரணும். இன்றைய நாளிலே இவர்களுக்காக நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தின் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியும் இயேசுவே. இவர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்பை சுமைப்பார்களாக. எல்லா விதமான தீய எண்ணங்கள், தீய சக்திகளிலிருந்து இவர்களை பாதுகாத்தரணும். மேலுமாய் இவர்களுடைய உற்றார் உறவின் நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தரணும். குறிப்பாக இயேசுவே, என் ஆண்டவரே, இந்த காணொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்களுடைய அன்பினால் நிரப்பும் இயேசுவே. கவலை, கண்ணீர், துன்பம், துயரம், துரோகங்கள், பிரச்சனைகள், உடல் நோய், மனநோய், தனிமை, விரக்தி போன்ற வெறுமை, குடும்பத்திலே ஒரு தனிமை, யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை, யாருகிட்ட போய் சொல்றது தெரியாம தவிக்கின்ற ஒரு நிலைகளை, பெரிய கடன் சுமைகளால் ஏற்பட்டு
தற்கொலைக்கு தள்ள போக்கிட்டு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், இயேசுவே தம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் நிராகரிக்கப்பட்டு என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளல, புரிஞ்சிக்க முடியல, என்ன அன்பு செய்யல போன்ற பல வகையான எண்ணங்களோடு, கசப்பான உணர்வுகளோடு, மன பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே. ஆண்டவரை, சுமை சுமந்த சோர்ந்திருப்பவர்களே எல்லோருமிடம் வாருங்கள் என்று சொன்னீரப்பா. இந்த காணொலியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்மிடத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறேன் இயேசுவே. இவருடைய இதயம் விரும்புகின்ற மன்றாட்டுகளை ஏற்று நிறைவேற்றுகிறோம் இயேசுவே. இவர்கள் யாருக்காக உழைக்கிறார்களோ, யாருக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். குறிப்பாக வீடுகளிலே, குறிப்பாக இயேசுவே இவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவியும் ஒழுக்கத்தையும் கொடுத்து எதிர்காலத்தை, பிரகாசமான எதிர்காலத்தை மாற்றி அமைப்பீராக இயேசுவே. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மாதாவே உம்முடைய அன்பு அரவணைப்பு ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களுக்காக அன்பு ஆண்டவர் இயேசுவிடத்திலே இறைஞ்சி மன்றாடி ஆசீர்வதித்தருளும். பிரியமானவர்களே, இன்றைய மார்ச் 26 புதன்கிழமை இந்த நாளிலே நற்செய்தி வாசகமும் முதல் வாசகம் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்திலே மோசே அவர்கள் இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்கின்றார், நான் கொடுக்கும் இந்த நியமங்களையும் சட்டங்களையும் உங்களுக்கு தருகின்றேன், இதை நீங்கள் பின்பற்றுவதில் கவனமாயிருங்க அப்படின்னு சொல்றாரு. உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள், அவற்றை மறக்க வேண்டாம். எப்பொழுதுனா வாழ்நாள் முழுமையும் நீங்கள் மறக்க வேண்டாம் என்று அவர்கள் கட்டளையாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை என்பது உள்ளத்தில் இருத்தி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு கிடைக்க வேண்டும். இப்ப நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:17-19 இறைத்திருவசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திருச்சட்டத்தை இறைவாக்குகளையும் அழிக்க வரல, மாதாக அதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். இப்ப விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த சட்டத்தை நாம் படித்து அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நான் மட்டும் இல்லை, மற்றவர்களும் கடைபிடிக்க நம்ம உதவி செஞ்சோம்னா ஆண்டவர் நம்ம சொல்றாரு, விண்ணரசில் மிக பெரியவராக இருப்பு அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்தில் அந்த சட்டங்களை ஏதாவது படிக்காமையும் பிறர் பாவம் செய்ததற்கு நாம தூண்டுதலா இருந்தோம்னா நாம விண்ணரசில் மிக சிறியவர் எப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை நான் என்னுடைய பாவமான வாழ்க்கையினால் நானும் என்னோடு கூட இருப்பவர்களையும் நான் பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கிறேன் என்றால், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், பாவமான காரியங்களையே குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவசித்து நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதில் இருத்தி அதில் அந்த வார்த்தை நம்பி வாழ்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல, நம்மோடு வாழ்கிற அனைவருக்கும் ஆண்டவர் அதை நிறைவாக கொடுப்பார். ஜெபிப்போம், மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களும் ஆசி பெற்றவர் நீரே, திருவெற்றி கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பு நிலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாற்றம் உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி. மரியே வாழ்க.